ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி சுவையான நண்டு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம். நம்ம இது 2.5 கிலோ நண்டு எடுத்துருக்கோம், அதுக்கு இந்த அளவு. இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிறணும். கொஞ்சம் லைட்டாக வறுபட்டோடனே மிளகையும் சேர்த்துக்கிறணும். மிளகு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும், 2 டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு. இப்போ அதையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கசகசாவை சேர்த்து வறுத்துக்கணும், இல்லாட்டி அது கரிஞ்சு போயிடும். கொஞ்சம் அந்த சூட்லேயே அது நல்லா பொரிஞ்சிரும். ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு டவரா வச்சுருக்கோம். அகலமான பாத்திரமாக இருந்தால் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன ஸ்பூனுட்ட 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு இப்போ நல்லா வறுத்துக்கிட்டோம் எண்ணெயில். ஒரு 2 பெரிய முழு பூடை வந்து தோலை உரித்து மிக்சியில் 1-2 அடித்து அந்த எண்ணெயில் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கிட்டோம். ஒரு 50 கிராம் அளவு பூண்டு கணக்கு, அது 1-2 தான் அடிக்கணும். லைட்டாக அடித்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு இப்படி நல்லா வதக்கிக்கிறணும். பூண்டு நல்லா வதங்கின உடனேயே வெங்காயம் சேர்த்துக்கிறணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கிறணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து தக்காளி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பழம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அது 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்தாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம், கல் உப்பு. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ உப்பும் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வெந்துடணும். நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும். 4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ 4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அதே அளவே நம்ம மல்லித்தூளும் சேர்த்துக்கிறலாம். மிளகும் நம்ம சேர்க்குறோம், அதனால் உங்களுக்கு காரம் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நண்டு வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையில் இருக்கும், காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை நல்லா தக்காளி வெங்காயத்தோடு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா அந்த மசாலாவை நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 2.5 கிலோ நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 3 கிலோ வாங்கினது க்ளீன் பண்ணோன்னா 2.5 கிலோ இருந்துச்சு. இப்போ நண்டையும் நம்ம அந்த மசாலாக்களோடு சேர்த்துடலாம். இந்த நண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நண்டு மசாலா என் பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நண்டில் வந்து கொஞ்சம் உப்பும் லெமன் ஜூஸும் போட்டு கழுவியிருக்கேன். அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்து வேணாலும் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாக்களோட இந்த நண்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம்னாலும் நல்லா வேகணும் இந்த நண்டு. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. அந்த மசாலாக்களோடு அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறலாம். சின்ன டம்ளர்ட்டனா 2 டம்ளர், இல்லை பெரிய டம்ளர்னால் 1 டம்ளர் அளவு சேர்த்தாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு அது ஒரு 10 நிமிஷம்னாலும் நம்ம வேக வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை இப்போ சேர்க்க போகிறோம். மிளகு, சோம்பு, ஜீரகம், கசகசா சேர்த்த பவுடரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த மசாலாக்கள் எல்லாமே அந்த நண்டுக்குள்ளே நல்லா இறங்கும். இந்த வறுத்த மசாலாவை வந்து லாஸ்ட்டாக இப்படி சேர்க்கையில் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு.
வாசனை செம்மையாக வருது. வாசனைக்கே சாப்பிட்ணும் போல் தோணுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சு 50 ml ஊற்றினா போதும். வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். தேங்காய் பால் ஊற்றையில் அது டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது, அந்த லெவலில் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்துருச்சு. அது கூடயே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ மல்லித்தழை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நண்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான நண்டு மசாலா ரெடி. இது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.